நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். எதுவாக இருந்தாலும் நம்மளோட கோரிக்கைகளை டிஎன்பிசியில் நியாயமான முறையில் கேட்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த டூவில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ கவனிங்க. ஏன்னா எப்படினாலும் நமக்கு டிஎன்பிசி தானங்க பண்ணி ஆகணும். வேற யார் பண்ணி தருவோம்? அவங்க தான் பண்ணி தரணும். அவங்கள்ட்ட நம்ம குறை சொல்றதோ, சண்டை போடுறதோ, கவர்மெண்ட் சண்டை போடுறதோ, அவங்க ஒழிகனு கோஷம் போடுறதுல ஒன்றும் ஆயிட போறது. மாணவர்கள் ஒற்றுமையாக கோடி கைகளை உயர்த்தினால்தான் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுங்கிறார் திலகர். அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் அப்படிங்கிறது. மிதவாத போக்குல இருந்து அதுக்கடுத்து தீவிரவாத போக்கா வளரும். நாம என்ன பண்ணணும்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஒரு நார்மலா ஒரு தேர்வர்கிட்ட கேட்டாலே அவன் கருத்து கேட்டா சொல்லிட்டு போயிடுவான். மொத்தமா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்க கோரிக்கைகளை வைங்கன்னு சொல்லிட்டு அதுல ரேண்டமா படிச்சு பார்த்தா கூட எல்லாரும் என்ன விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இப்போ எல்லாருடைய ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, தமிழ்ல இதுதான் படிக்கணும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கு எல்லாருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த ரெண்டு அப்படியே படிச்சாலும் ரெண்டு கொஸ்டின் ஈக்குவலா இருக்குமா? இது ரெண்டு கவலைகள் இருக்கு. இதை வந்து தீர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து நிச்சயமாக டிஎன்பிசிக்கு இருக்கு. வேகன்சி கம்மியா இருக்கிறது, அது கூட்டுறது, அது நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள். அதை நம்ம வந்து டிஎன்பிசி தலைவர் அவர்களே வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த சைடில் இப்போ நீங்க ஒரு சில பாருங்க, இப்போ மறுபடியும் அவங்க அதே வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய குரூப் 2 2A தேர்வுக்கான கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பாருங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 2A 2 ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ப்ரிலிமினரி. அதுல தமிழ்ல 100 கொஸ்டின் 10ஆம் வகுப்புன்னு போட்டுருப்பாருங்க தரம். 10ஆம் வகுப்புன்னு போட்டிருக்கு தரம். +2 வரை கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் +2 வரை கூட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. 10ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மாணவரை விட்டுருங்க, பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொது அறிவு பட்ட படிப்புல 75 கொஸ்டின். அதுக்கடுத்து மேக்ஸ் ரீசனிங்ல 25 கொஸ்டின்ஸ். டோட்டலா 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸாம் எழுதுவோம். சேம் பேட்டர்ன் தான். பட் நமக்கான கன்ஃபர்மேஷன் இதே போல என்ன இருக்கு அப்படின்னா, இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இது ஒண்ணுதான். இந்த எக்ஸாம் OMR எக்ஸாம் தான். அடுத்து மெயின் எக்ஸாம்ல நம்மளுடைய கோரிக்கைகள் என்னன்னா, மெயின் எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல்லா ஜிஎஸ் கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் ஜிகே ஜெனரல் ஸ்டடிஸ், 50 கொஸ்டின் ரீசனிங்ல 50 கொஸ்டின் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நிச்சயமா நீங்க வந்து ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொன்னா ரீசனிங்ல ஏற்கனவே குரூப் 4 பிலிம்ஸ்லயே ரீசனிங் வந்துருச்சு. ரீசனிங்ல நீங்க வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். அப்படி இன்டெலிஜென்ட்டா இருந்தா தான் நீங்க குரூப் 2ல மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நம்ம பாதிக்கப்படக்கூடாது. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இல்லையா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நியாயமாக நடத்தப்படணும், நல்ல ட்ரெயின் பண்ணி நடத்தப்படணும். இப்போ உதாரணத்துக்கு பிரிலிமினரி எக்ஸாம் 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. நிச்சயமா 44,000 தேர்வு மையங்கள், 44,000 தேர்வு மையங்கள்ல எக்ஸாம் நடக்குதுன்ற மாதிரி 4,400 தேர்வு மையங்கள்ல எக்ஸாம் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம் சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணா கூட இல்லையா, ஒரு 2 லட்சம் பேர் ஒர்க் பண்ணி தான் இந்த எக்ஸாம் நடத்தணும். அப்ப எக்ஸாம் நடத்தும் போது நம்ம என்னதான் ட்ரெயின் அப் பண்ணாலும் ஒரு நாள் 2 நாள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஸ்கூல்ல போய் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் எனக்கு கொடுங்க, ஹால் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்கலாம், 2 நாள் ட்ரைனிங் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். மேஜரா ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகல, இல்ல வந்து மேஜரா தப்பு பண்ணாம டைமுக்கு லேட்டா கொடுக்குறது, இந்த மாதிரியான தப்புகள் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் பெல் அடிக்கிறது முன்ன பின்ன இருக்கிறது எல்லா பக்கம் இருக்கு. அந்த நேரம் கரண்ட் எல்லாம் போயிடுது, தேர்வர்கள், அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கு. அது வந்து ஒரு நிர்வாக ரீதியா சிறு குறைகள் இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம்னு வரும்போது ஒரு 10,000 பேர் தான் எழுத போறாங்க, ஒரு 10 மடங்கு. அவங்களுக்கு சரியான தேர்வு மையங்கள் ஏற்படுத்தி அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து நடத்தப்படணும். ஏன்னா இது ஏற்கனவே டிஎன்பிசி சோதனை அடிப்படையில் ஒரு தடவை பண்ணி பார்த்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா வருங்காலம் நிச்சயமா கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் இருக்க போகுது. அதுதான் இதுக்கு நிறைய விஷயங்களுக்கு தீர்வாக இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ நிச்சயமா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்னவா இருக்கணும்னா சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ நீங்களும் மாணவர்களான நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ன செஞ்சீங்க உங்களை, ஏன்னா பழையன கழிதலும் புதுவன புகுதலும் வலுவென்று கால வகையினாரே. ஒரு கொஸ்டின் பேப்பரோட தரம் மாறுறதும் மாற்றங்கள் உருவாகிறதும் இயற்கை தான். ஓகேயா? அதனால நம்ம ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டோம். நம்ம கிராம பகுதிகளில் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், வைக்கிறோம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளான் ஏ நம்முடைய கோரிக்கைகளை நம்ம கேட்கணும். பிளான் பி என்னவாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம முன்னேறி வர்றதுக்கான விஷயங்களை பார்க்கணும். அதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த புது பேட்டர்ன். என்ன மாற்றம் தான் வந்திருக்கு ஜிகேல அந்த ஒரு சார். ஸோ மாணவர்களை பொறுத்தளவையில் என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த மெயில் பண்றீங்க, கால் பண்ணி பேசுறீங்க, இதுவே வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும், ஆகாமலாம் இருக்காது. சரியா? தவறான முடிவுகள் எடுக்காதீங்க, தவறா சிந்திக்காதீங்க. இது வந்து போட்டி நிறைந்த உலகம். பி சோ குட் டேக் நாட் இக்னரி. நீங்க ரொம்ப பெஸ்டா இருந்தா மட்டும் தான் இந்த லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். என்னைக்குமே ஒரு செயலை செய்யும் போது அதோட முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படிங்கிற வழி. நம்ம ஒரு செயலை செய்யும் போது அதை எப்படி முடிக்க போறோம், அதுல என்ன இடையூறு வரும்னு பார்க்கணும். நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம முன்னேறலாம். இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். புரியுதா? அதுல வந்து 100% நம்ம ஹோப் வைக்க முடியாது. இப்போ என்னை நம்பினா நான் நம்பிடலாம், இன்னொருத்தரை நம்பினா ஒரு நோட்டிபிகேஷன் டிலே ஆகலாம். அப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கிட்டே தான். இது இயற்கை தான் நான் சொல்ல வரேன். பட் ஆனா அந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க, அந்த மெத்தட்ல நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்கக்கூடாது, ஒரு ஜஸ்டிஸா இருக்கணும். இதை மட்டும் தான் நம்ம வந்து கேள்வியா வந்து கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை ஓகே, இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ
என்ன சார் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஏற்கனவே தமிழ்ல இதுதான் இலக்கணம், சொல்லதிகாரம், எழுதும் திறன், கலைச்சொல், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ், தமிழாக்கம் 100 கொஸ்டின் தெரியும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ப்ரிலிம்ஸுக்காக. மெயின்ஸுக்கு என்ன சார் அப்படின்னு வரும்போது, ஸோ கிராமர்ல அதே மாதிரி பிரேக்கப்ல ஆக்சுவலா அவங்க ஃபீல் பண்ணது இதுதான். நிறைய டிஎன்பிசி வந்து நமக்கு நல்லது பண்ணணும் தான் எடுத்து பண்றாங்க. பட் ரொம்ப அவசரமா பண்றதாலையும் என்னை பொறுத்தவரை அப்படிதான் ஃபீல் பண்றேன். அடுத்து அங்க இருக்கக்கூடிய வேகன்சி ஃபில் பண்ணாம இருந்தது, அடிக்கடி தலைவர்கள் மாறுறது, அவங்களுடைய வேலைப்பளு, இது மாதிரியான பல காரணங்களால என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, டக்குன்னு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு பிரச்சனை நேரத்தெல்லாம் பார்த்தா டிஎன்பிசி ஆஃபீஸ்ல கால் பண்ணி பேசுறாங்க. உங்க மனநிலையை நம்ம கொதிச்செழுந்து பேசினாலும், அங்க ஒரு அந்த ஃபோன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு யாரா இருப்பாங்கன்னா, உங்களை போல பாஸ் பண்ண ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணிட முடியும்? எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும்? தெரியும். ஆனா இன்னைக்கு உள்ள சமூக வலைதளத்துல போய் ஃபோனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மாணவர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு யாருக்கும் தெரியாமலாம் இல்ல. பட் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. நியூட்ரலா இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான். பிளான் ஏ இருக்கா? நீ பாருங்க. நான் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்தோம் அன்னையிலேருந்து நான் சொல்ற வார்த்தை தான். பிளான் ஏ, பி, சி, டின்னு வச்சு எப்பவுமே சொல்றது அதுதான். ஊரால் ஒற்றபின் உள்காமை இவரெண்டும் ஆரென்பர் ஆய்ந்தவருக்கும். என்னைக்குமே நம்ம வந்து பல டைமென்ஷன்ல, ஏன்னா லைஃப் நமக்கு ஒரு டைம் தான். இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன சார் மாற்றங்கள் வந்திருக்கு மெயின்ஸ்ல அப்படின்னு பார்த்தா, இப்போ அதுக்கு தான் நம்ம இந்த மீட்டிங் இந்த பாருங்க. 2024 கொஸ்டின்ஸ்ல 200 கொஸ்டின் எப்படி இருந்தது மெயின்ஸ்ல 2Aல அப்படின்னா, 20 கொஸ்டின் வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்துச்சு. அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல 30 கொஸ்டின் இருந்தது. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 15 கொஸ்டின் இருந்தது. தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூ தமிழ்நாட்டில் 20 கொஸ்டின் இருந்தது. ஜியாகிரபி தமிழ்நாடுல வந்து 15, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல 40, ஜெனரல் தமிழ்னு ஒரு 60 இருந்தது. ஜெனரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 60 இருந்தது. இது போனோட்டா நியூட்ரலா இல்லாததுனால தான் ஒரு இஷ்யூ ஆச்சு. இந்த இவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்து பழைய சிலபஸ்லாம் எடுத்தாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சரியா, இதை விட்டுடுங்க. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப என்ன மாறிடுச்சுன்னா, இந்த 60 கொஸ்டின் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, லாங்குவேஜை எடுத்துட்டு அதை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. இந்த 20 30 ஆக்கிட்டாங்க மாடர்ன் இந்தியால. அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பாலிட்டி சார்ந்ததுல 30 45 ஆக்கிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 20 ஆக்கிட்டாங்க. எல்லாத்துலயும் 10 10 கூட்டிட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் 5 கூட்டியிருக்காங்க. தமிழ்நாடு பற்றிய விஷயங்கள்ல 15 கூட்டி. இதுதான் பிரேக்கப். அப்ப எப்படி சார் நான் குரூப் 2A மெயின்ஸுக்கு தயாராகணும் அப்படின்னா, பாலிட்டி இருக்கு பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிட்டி, அதுல தான் அதிக மதிப்பெண்கள் இருக்கு, 45 மதிப்பெண்கள். அப்ப நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே மெயின்ஸுக்கு இந்த ஏரியால ஸ்ட்ராங்கா படிங்க. ஸோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து இதெல்லாம் வந்து மெயின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற பிரேக்கப். ஸோ இந்த பிரேக்கப் தான் பின்னாடியும் வச்சிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது தான். உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை பத்தி பேசலாம். அடுத்து விமர்சனங்கள் வைப்பாங்க. சொன்னாங்க ஏன் சார் இப்படி பேசுறாங்க, உங்களையே இப்படி பேசுறாங்க. நானும் பெரிய ஆள் கிடையாதுங்க. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனில் கடமையை நிறைவேற்ற முடியாது. சரியா? இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா, போட்டித் தேர்வு மாணவர்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் போய் போட்டித் தேர்வு மாணவர்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? போட்டித் தேர்வு மாணவர்களை எல்லா மாவட்டங்களையும் போய் சந்திக்கிறோம். மாணவருடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சில கோரிக்கைகளா வடிவமைச்சு அதை நல்ல விதத்துல அரசாங்கத்திட்ட தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமா எனக்கு இருக்கு இல்லையா? ஒரு மாணவராக, ஒரு ஆசிரியராக, இல்ல ஒரு வழக்கறிஞராக, இல்லையா, இல்ல இந்த சமூகத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டவராக நிச்சயமாக போட்டித் தேர்வு மாணவர்களுடைய மனநிலையை நாம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமும் இந்த அரசாங்கத்திடமும் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை நம்ம செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கம். நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு இந்த சில வார்த்தைகள்லாம் பேசுறது இது உங்களுடைய உரிமை தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரக்சர் தான், இதுதான் நம்ம நம்பி இருக்கோம். இது யார் ஆட்சி செஞ்சாலும் நம்மளுடைய அரசாங்கம் தான், யாராக இருந்தாலும் நம்முடைய அரசு ஊழியர்கள் தான். யாரையும் வெறுத்துட்டு வாழ்க்கையில முன்னேற முடியாது. சரியா? அதே நேரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் வரணும்னா அது இது இது இருக்கிறது வந்து இயற்கை தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அதனால பாருங்க, அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து அடுத்து ஒருத்தர் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது மாதிரி பிரச்சனையை பத்தி பேசுறதோட பிரச்சனைக்கான தீர்வை பத்தி பேசுறதுதான் புத்திசாலிதான். அதை மாதிரி பாருங்க எல்லாரும். சரியா? சிவாலாம் ரொம்ப டென்ஷனா வராப்ல. சிவாலாம் அடுத்தது எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி, யோசிச்சு பாருங்க இல்லையா? அதனால டக்குன்னு வந்து ஒரு வார்த்தையை சொல்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய மனசுல இருந்து கோவப்படுற வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்கள் காதுக்கு கேட்கப்படாம போயிடும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த தமிழ் படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்ததுன்னா ஜிஎஸ் சைட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? அடுத்து தமிழ்லையுமே கெஸ் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலை சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி என்ன ஆங்கிள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த சைட்லயே கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிங்க.